இந்த ஆராஜா மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னு தெரிலங்க. ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஒரு மூளை, அது ஒரு எண்ணம், அசிங்கமான ஒரு எண்ணம் படைத்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் டக்குன்னு ஞாபகம், ஒன்று டிஆர் பாலு, இன்னொன்று இந்த ராஜா. நிறைய பேர் இருக்காங்க, இது 2 மோசமானவர்களே முக்கியமானவனா இந்த 2 பேர். ஒருத்தர் வளர்ந்த உடனே எவ்வளோ அபத்தமான ஒரு ட்வீட்டுங்க ராஜா போட்டிருந்தாப்புல, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ஒரு வகையில் வந்து இதை நான் வேடிக்கை பார்க்குறேன், நான் வெளில வேடிக்கை பார்க்குறேன் இந்த விஷயத்தை. ஏன்னா விசிகாக்கு இது புரிய வேண்டும். ஃபைனலாக வந்து நிரூபிச்சிட்டாங்க பாருங்க, நீங்கள் கடைசி வரை அடிமையாகவே தான் இருக்க வேண்டும், நீங்கள் கடைசி வரை என் கால் கீழே தான் இருக்க வேண்டும். அமைதியாக உட்காருனா அமைதியாக உட்காரு. திரு சேகர்பாபு அவர்களும் இந்த ராஜா போன்ற ஆட்களும் இவங்க 4-5 பேர்லாம் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து அவ்வளோ அவமானப்படுத்துவாங்களாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம். அப்பெல்லாம் நான் நம்பலை. ஆனால் இது எவ்வளோ ஒரு வெறுப்பு பாருங்க, அவங்களால தாங்கிக்க முடியல. நீலாம் அமைச்சரா? ஆனால் பரவாயில்ல, அதை வந்து தாவேகா அதை வந்து விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு சுற்றி வளைக்காமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக உடைச்சி பேசியிருக்கார்.